அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்மளுடைய அல்லாஹ் நம்ம கூட பேசக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது துரோகத்தை பற்றி, நம்பிக்கை துரோகத்தை பற்றி. யாராச்சும் நம்ம மேலே நம்ம 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 மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அதன்படி நம்ம நடக்காமல் அவங்களுக்கு நம்ம துரோகம் விளைவிக்கிறவங்கள இறைவன் நேசிக்க மாட்டான். அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க தோல்வி தான் அடைவாங்க, வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு உறுதியையும் கொடுக்கான். அதனால் இது பார்த்திங்கன்னா நயவஞ்சகர்களுடைய அடையாளம். யார் ஒருவர் துரோகம் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க, வாக்கு மீறினா அதை மீறுதாங்க, வாக்கு கொடுத்தா அதை மீறுதாங்கன்னா அவங்க இந்த 3 அடையாளம். அதாவது பொய் சொல்கிறவங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க, வாக்கு கொடுத்தா அதை மீறுறவங்க. இந்த 3 அடையாளம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற அடையாளம், இந்த 3 அடையாளம் உள்ளது. அதனால் இந்த 3 அடையாளம் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது நம்ம இல்லாமல் நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும். பொய் சொல்லக்கூடாது, வாக்கு கொடுத்தா மீறக்கூடாது. நம்பிக்கை ஒரு பொருளையோ எதையோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுபடி நம்ம நடக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் நம்மளை நாம் பாதுகாத்துட்டு வெற்றி அடைய வேண்டும். நம்மளுடைய மனதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது 8வது அத்தியாயம் 58வது வசனத்தில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வார்த்தையை நீங்கள் சவுண்டை கம்மி பண்ணி இதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். 58வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். இது குரானில் ஆண்டவன் கொடுத்துருக்கான். படியுங்கள், பயனடையுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுக்காக.